ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே ஒரு முக்கியமான நாள். ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டியோட 27வது பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். லாங் வீடியோவுக்கு ஷூட் பண்ணல, அதனால தான் ஃபோட்டோஸ் மட்டும் போட்டிருக்கேன். நான் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இந்த 2 வருஷத்தில் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடச்சிருக்கு, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கேன். 2 வருஷத்தில் எனக்கு பிரசிடெண்ட் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நிஜமாவே நம்பலை. பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எனக்கு சவாலான வருஷம்தான். வீடு, ஃபேமிலி, பிஸ்னஸ், ரோட்டரி அப்படின்னு நிறைய பொறுப்புகள் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் என்னை மெருகேற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஒரு 15-20 நாளாக என்னால் லாங் வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து இந்த இன்ஸ்டலேஷனுக்காக சில வேலைகள் இருந்தது. அதுக்காக ஓடிட்டு இருந்தனால தான் என்னால் வீடியோஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. கண்டிப்பாக என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹாய், இன்னைக்கு ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. முடியல, இப்பதான் ஆரம்பிச்சது. இந்த இன்ஸ்டலேஷனே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. இதே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சது அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு வருஷம் நான் ஓட வேண்டியது இருக்குது. இவ்வளோ நாள் நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியாததுக்கு ரீசன் வந்து இதுதான். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்காக நான் அலைஞ்சிட்டு இருந்தனால தான் என்னால் வந்து லாங் வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. சரி, இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சேனல், வீடு, கடை, ரோட்டரி அப்படின்னு 4 பொறுப்புகள் என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து 4ஐயும் சேர்த்து ஹேண்டில் பண்ணணும், ஓடணும். வீடுன்னு சொன்னேன். வீடு அப்படின்னா அது நீங்க தானே, நீ பிள்ளைங்க தான் வீடு. ஸோ உங்களை சமாளிக்கணும், பிஸ்னஸை சமாளிக்கணும், ரோட்டரியை சமாளிக்கணும். ஒரு வருஷம் என் தலையில் நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற என் கையில், என் தோளில் எல்லாத்துலேயும் இருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு வருஷம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் தர்றாங்க. ஸோ அதனால ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. இப்போ தான் யூனிஃபார்மே கொடுக்குறாங்க. இத்தனை நாள் யூனிஃபார்ம் கொடுக்காது ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஏன்னா கையில் வந்து டெய்லி கலர் ட்ரெஸ் தான் போட்டு போனால், கண்மணி கூட பழைய யூனிஃபார்ம் வந்து போட்டு போயிட்டு இருந்தா. கையிலையும் பழைய யூனிஃபார்ம் போட்டு போக சொன்னால் எனக்கு இந்த வருஷம் டிஷர்ட்டும் பேண்ட்டும் கொடுப்பாங்க, நான் எப்படி ஸ்கர்ட் போட்டு போகிறது, அதனால போட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ மண்டேலேருந்து கலர் ட்ரெஸ்லாம் போட முடியாதுடி, யூனிஃபார்ம் தர்றாங்க. யூனிஃபார்ம் தான் போடணும் மண்டேலேருந்து. பத்தாமல் எதுக்கு வாங்குற? இப்போ தானே வாங்க போகிற. ஆக்சுவலாக 1 மணிலேருந்தே யூனிஃபார்ம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்ஸ்டலேஷனை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 மணி போல் தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு கண்மணிக்கு தான் போய் வாங்கினோம். கண்மணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சேம் சைஸில் இருக்கா. அவள் டிஷர்ட் சைஸ் வந்து 10. அவள் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால ஒரு சைஸ் பெருசு கொடுத்தாங்க, 14 கொடுத்தாங்க. ஆனால் அவளுக்கு அது லூஸாக இருந்தது. இல்லை மேம் 10 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்மணிக்கு ஸ்கர்ட்டு, சாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கையலுக்கு பார்க்க போனோம். டிஷர்ட் மட்டும் அளவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். வந்ததும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையலுக்கு வந்து டிஷர்ட் எல்லாமே வாங்கியாச்சு. பேண்ட் அவ சைஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அளவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். வந்ததும் வாங்கணும். 2 பேருக்கும் இருந்ததை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கையில் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் டைட்டானிக் கப்பல் அந்த இதை வந்து செட்டு போட்டுட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கண்காட்சி மாதிரி. என்னடா இங்கே திடீர்னு ஒரு கப்பல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வந்தோம். யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு நேராக கடைக்கு போயிட்டோம். கடையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிள்ளைங்க ஷட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். நைட் ஒரு 8 மணி போல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் 5:30க்கெலாம் எந்திரிக்க முடியல, இருந்தாலும் எந்திரிச்சாகணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சிம்பிளாக சாம்பாரை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் ஒரு அடுப்புலையும் சாம்பாருக்கு இன்னொரு அடுப்பில் பருப்பையும் போட்டு வச்சுட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் பீன்ஸும் கத்திரிக்காய் மட்டும் இருந்தது, அதனால் அதை வச்சு சாம்பார் வச்சுட்டேன். காய் பொரியல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். தாஜ்மஹால் ஸ்பெல்லிங் என்ன?
டிஏஜே நேற்றெல்லாம் லீவு விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுற உன்னெல்லாம் என்ன பண்ணுறது? MAHAL காலையில் எழுப்பி விட்டு ஏபிசி மில்க்கு குடிங்கம்மா அப்படின்னு சொன்னால் கண்மணி எந்திரிச்ச உடனே வந்து ஹோம்ஒர்க்கை உட்காந்து பேலன்ஸை முடிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. ஏபிசி மால்ட்டுக்கும் ஏபிசி பவுடருக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏபிசி மால்ட்டு வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, நாட்டு சக்கரை சேர்த்து இரும்பு கடாயில் நம்ம வந்து லேகிய மாதிரி கிண்டி அதை பண்ணுறது. ஏபிசி பவுட்ரு வந்து எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணாமல் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை 3 மட்டும் தோல் சீவி காய வச்சு பவுட்ரு பண்ணுறது. ஏபிசி பவுடரில் நட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா மக்கானாவும் ஆட் பண்ணியிருப்போம். ஏபிசி பவுட்ரு மிக்ஸ் பண்ணோம்னா பால் வந்து பிங்க் கலரில் வரும். ஏபிசி மில்க்கை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் அசந்த நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தூக்கி போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துடுவாங்க. சீக்கிரம் கிளம்பி பழகுங்கன்னா கேட்குறீங்களா? பேக்கை க்ளோஸ் பண்ணு. பாய். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு வீட்டில் நிறைய வேலை இருந்தது. இன்றைக்கி ஹெல்ப்புக்கு வர அக்காவும் வரலை அப்படின்றனால எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சிங்கில் வந்து பாத்திரம் நிறைஞ்சிருந்தது, ஏன்னா நைட்டு சாப்பிட்டதும் இருந்தது அப்படின்றனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். அதையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு துவைக்க வேண்டிய துணி கொஞ்சம் இருந்தது, அதையும் மிஷினில் லோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனேன். காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் கால் வலி இருக்கனால ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப கால் வலியை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னும் தோணுது. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேராக கடைக்கு கிளம்பி வந்தாச்சு. கடையில் உட்காந்து ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கடையில் உட்காரவே முடியல. இன்றைக்கும் கடைக்கு வந்துட்டு வெளியே போயிட்டேன். கரெக்டாக அந்த பிள்ளைங்க வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். எங்கே அவ? பாப்பா உனக்கு முடி நிறைய வளர்ந்துருச்சு பாப்பா, வெட்டிடலாமா? உண்மையிலேயே நிறைய வளர்ந்துருச்சுப்ல, என்னை விட நிறைய வச்சிருக்கப்ல, அதனால வெட்டிடலாம். நீயா வந்து வெட்டுறியா இல்லை நீ தூங்கும் போது நான் வெட்டி விடட்டுமா? நான் வெட்டிடுவேன், நீ தூங்கு கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து வெட்டுறேன். அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, இங்க ஒரு அஞ்சலி பாப்பா வருது பாரு. அஞ்சலி அஞ்சலி பாப்பா, பாப்பா பாப்பா ஏன் இப்படி சிக்காக்கிட்டு வந்திருக்க? அவ்வளோ ஆடினியா? நாளையிலேருந்து இப்படி போட மாட்டேன், பின்னி போட்டு விட்டுறேன். பிள்ளைங்க வந்ததும் கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஷட்டில் போயிட்டு வருவாங்க. ஷட்டில் போயிட்டு வந்ததும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.